பிக் பாஸ் சீசன் 9 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? இப்படியெல்லாம் இருக்க போதா? டைரக்ஷன் டீம் ஃபுல்லாவே மாத்த போறாங்களா? இவங்கெல்லாம் உள்ள வர போறாங்களா? அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸைட்மெண்டான விஷயங்கள், அப்டேட்டுகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன் 9 பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணகுட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில வந்து சொல்லிட்டாரு. அது சவுத் இந்தியனோட ஹெட். அவர் ஒரு விஷயத்த சொல்லி, இந்த சீசன் வந்து நம்ம விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குவாரு, அது மட்டும் இல்லாம நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கதான் நம்ம பயில வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யூகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மலையாளம் பிக் பாஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. டெய்லியுமே சண்டை தான், காலையில எந்திரிச்சாவே பிரச்சனையில தான் ஆரம்பிக்குது. தெலுங்கும் அதே மாதிரிதான் இருக்க போது. நம்ம ஹிந்தி சொல்லவே தேவையில்ல, வேற லெவல்ல டாஸ்கா இருக்கும். தமிழை பொறுத்தவரைக்கும் டாஸ்க் ரொம்பவே மொக்கையா இருந்துச்சு, கொஞ்சம் மாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த சீசன் வந்து டாஸ்க் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கான க்ரூ, டெக்னிக்கல் டீம், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டைரக்ஷன் டீம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டோட்டலாவே மாத்திட்டு புதுசா வந்து இறக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த சீசன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நெல்சன் வந்து பண்ணியிருக்காரு, வர்த்தாமாவே அவர் வந்து சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா படங்கள், ஜெயிலரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படம் பண்ணியிருக்காரு, ரங்கூன் படம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் பிக் பாஸ் வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்கள மாதிரி வந்து சூப்பராகவே அதை விட மேல பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் டீம்ல இருந்து டைரக்ஷன் டீம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த சீசன் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நவரசங்கள் கலந்த சீசனா இருக்கும் அப்படின்ற மாதிரி போன சீசன் முடியும் போதே வந்து ஒரு ஹிண்ட் வச்சு முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீசன் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. ஏன்னா டாஸ்கை பொறுத்தளவு ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. ஏதோ புதுசா ஒண்ணு கொண்டு வரேன், கோடை போடுறேன், இல்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணி பார்த்தாங்க. எதுவுமே வேலைக்கே ஆகவே இல்லை. நம்ம ஹிந்தி பிக் பாஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. வீட்டுக்குள்ள வந்து பிக் பாஸுக்கே எந்த அதிகாரமும் கிடையாது, டைம் கார்டா இருக்கவனுக்கு தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவியான் வந்து என்ன மாதிரி பண்ணாருன்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரியும். ஸ்ருதிகாவெல்லாம் போட்டு பாடா படுத்துறாரு. அந்த மாதிரி ஒரு டாஸ்கா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வெறித்தனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பயலுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஹிந்தி பிக் பாஸ் நம்ம ரிவ்யூ பண்ணதுக்கே அவ்வளவு பேர் பார்த்தாங்க, நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால வந்து அந்த மாதிரிதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த சீசன் வந்து கண்டிப்பா தரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாம் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பல பேர்களை சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப கன்ஃபார்ம் லிஸ்ட் எல்லாம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. விஜய் கதிர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் பாத்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டான்ஸ் டோடி டான்ஸ் அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம்லயும் பண்ணியிருக்காரு. சீரியல்ஸ் அந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. இப்ப எங்கடா ஆளே காணோம் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். பிக் பாஸ் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்ல அவர் களமிறங்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்புறமேட்டு பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து வந்து நேகாவா இருக்கலாம். போன சீசன் வந்து விஷால வந்து நீ ஏன் பிளேபாய் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டு வேற மாதிரி பண்ணிட்டு போனாங்க, அவங்களா இருக்கலாம். அப்புறமேட்டு நிறைய டிக்டாக் பிரபலங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து சோசியல் மீடியால நல்ல ஒரு பிரபலமாயி சீரியல்ஸுமே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரியிறாங்க, சேர்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க சீரியல்ஸ்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் யாரை சொல்றேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அவங்களும் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு க்ளூ வேணா அவங்களுக்கு நான் வேணா கொடுக்குறேன். அதாவது ஒரு சீரியல் ப்ரோமோலே பார்த்துருக்கு, இவங்க என்னெல்லாம் தடவுறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, சீரியலா இல்ல வேற எதுவாடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இது பண்ணோம். அவங்க எல்லாம் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போன சீசன் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உள்ள வந்திருந்தாங்க. சின்ன மருமகள் சீரியலோட ஹீரோயின் தான் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அதனால அப்புறம் மாடலிங்ல இருந்து நிறைய பேர் வராங்க. இப்ப சந்தோஷ் பிரதாப் எல்லாம் எல்லா சீசனுமே அவர் பேர் இருக்கும், தலைவன் மட்டும் வரவே மாட்டான். அவரை ஒரு தடவை நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது அவர்கிட்டயே நான் கேட்டேன், ஏன் தலைவா எல்லா சீசனும் உங்களை சொல்லிட்டு இருக்காங்க, நீ வரமாட்டேன்னு கேட்டதுக்கு, சர்வேவருக்கு என்னைய கூப்பிட்டாங்க, நான் போலான்னு நினைச்சேன், ஆனா கடைசி டயத்துல மிஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார் அவரு. அதனால வந்து அவருமே உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அந்த கேட்டகரி வைஸாவே நம்ம அழகாவே பிரிச்சிடலாம். இப்போ ஒரு ரேப்பர், பாடகர், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இப்போ வந்து ஃபன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபிவில இருந்து ஒரு சில பேர், இப்ப வினோத் பாபு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறமேட்டு ஒரு ரகடான ஆளா ஏதாச்சும் சண்டை கிண்ட போறதுக்கு
பாலா மாதிரி ஒரு ஆட்களை வந்து கொண்டு வருவாங்க. பாலாஜி முருகதாசன் நினைக்கிறேன், அவரை மாதிரி. அந்த மாதிரி வந்து சாஃப்டா இருக்கிற ஒரு கேட்டகரி. அந்த மாதிரி வந்து சிங்கர்ஸ், அப்புறம் ரேப்பர்ஸ், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சீரியல்ஸ்ல இருந்து ஒரு சில பேர், அப்புறம் ஆங்கர்ஸ், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஃபீல்ட் அவுட் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கேட்டகரியை வந்து தொகுத்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்து போடுவாங்க 18 பேரை. இதுல வயல்கால நம்ம சொல்லவே தேவையில்ல, ஒரு சீசன் 1-2 பேர் தான் இறக்குனாங்க. இப்பெல்லாம் வரிசையா 6 to 10 25 பேர்லாம் இருக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா போன சீசன் ஆல்மோஸ்ட் ஃபைனல் கொஞ்சம் நெருங்குற வரைக்கும் எல்லாருமே நம்ம பார்த்தோம். எல்லா நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இருந்தாங்க. அதே மாதிரி வந்து 25 பேர் வந்து கண்டஸ்ட் வந்து கண்டிப்பாவே உள்ள வருவாங்க. போன சீசன் வயல்காடு வந்து அந்த அளவு இல்லை. ரயான் ஓகேவா இருந்துச்சு, ராணவ் அங்கங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. வர்ஷினி வந்து அந்த அளவு கண்டென்ட் ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை. அதனால வந்து சிவகுமார் சொல்லவே தேவையில்லை, எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு பாவப்பட்டு வெளியில போனாரு. அதனால இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா 18 கண்டஸ்டன்டே வந்து வெயிட்டாவே இருக்கணும், டாஸ்க்கும் ஹெவியாவே இருக்கும். அதை பார்த்துட்டு உள்ள வராங்கல்ல, என்னடா இவ்வளவு கொடுமையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வயல்காடு இன்னும் வேற லெவல்ல பாத்தீங்கன்னா சம்பவமா இறக்குவாங்க அப்படின்ற மாதிரிதான் பேசப்படுது. நான் ரொம்ப ஹைப் ஏத்தணும்னு நினைக்க வேணாம். ஏன்னா அவர் பேசுனதை வச்சும் பார்க்கும்போது இந்த சீசன் மலையாள சீசன் மத்ததே அவங்க பாக்குறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு லெஸ்பியன் கப்பல உள்ள கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சண்டைகள் பாத்தீங்கன்னா காலையிலே நடக்குது. அதனால டாஸ்க்கும் ஹெவியா இருக்கு. ஹிந்தியில தான் நான் அப்படி பார்த்திருக்கேன், இந்த களிமண்லாம் வச்சு பண்றதெல்லாம் பார்த்திருக்கேன். பட் மலையாளத்தையும் அந்த அளவு பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னா இதை இறக்குனாதான்டா கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேணா இறக்கலாம். அந்த திவாகர், ஒரு சில அந்த கனியக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வதந்தி தான், அதெல்லாம் வரதுக்கான சுத்தமா சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு பிக் பாஸ் சீசன் 9 வந்தா நல்லா இருக்குமோ, எந்த அளவு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.